காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு வேல்முருகன் போர்வெல்ஸ் என்ற திரைப்படத்தை சொந்தமாக தயாரித்து அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் தான் சம்பாதித்திருந்த ஒட்டுமொத்த சொத்தையும் பணத்தையும் இழந்து மிகப்பெரிய பொருளாதார நிதி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட கஞ்சா கருப்புவின் குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் அவர் கஷ்டப்பட்டு வருவதாக தகவல்களை செய்திகள் வாயிலாக நாம் காண முடிந்தது. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் கடந்த 2 வருடங்களாக சென்னையில் அவர் குடியிருந்த வாடகை வீட்டிற்கு வாடகை தர முடியாமல் கஞ்சா கருப்பு கஷ்டப்பட்டு வருவதாக 2 ஆண்டு வீட்டு வாடகை பாக்கி இருந்ததால் அந்த வீட்டின் உரிமையாளர் தற்போது கஞ்சா கருப்புவின் பொருட்களை அவரிடம் சொல்லாமலே அப்புறப்படுத்தி விட்டதாகவும் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தமிழக அரசு கொடுத்த கலை மாமணி விருது உட்பட 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை காணவில்லை எனவும் தற்போது கஞ்சா கருப்பு கண்ணீர் மல்க காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஒரு காலத்தில் முன்னணி காமெடியனாக வலம் வந்தவர் தற்போது பொருளாதார நிதி நெருக்கடியால் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் கண்ணீர் விடுவதை பார்த்து பலரும் அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள்.